ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூன் 19 சந்தை எப்படி முடிவுற்றது, அடுத்த வர்த்தகத்திற்கான லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்றே செய் நன்றே செய் தொடர்ச்சியாக செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது காலையில மெம்பர்ஷிப்ல கொடுத்தவங்களுக்கு டீட்டெயில்ஸ் பாருங்க. 24,150 கால் புட்டோட பேஸ் பண்ணி இருக்கிற டேட்டாஸ். அதில் பாருங்க, கண்ட்ரோல் ஏரியா அப்படின்ட்டு 23,920 டு 24,280 கொடுத்துட்டு, பேரல் ஏரியா 24,083 டு 24,142 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பாருங்க, எக்ஸாக்டா மார்க்கெட் இதைத்தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு சஸ்டெயின் ஆயிருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா துல்லியமாக அந்த இடத்த தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். நேற்றைய வர்த்தகத்துக்கும் இன்றைய வர்த்தகத்திற்கும் அப்படியே மாறுபாடு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் மைனஸில் இருந்தது, ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிகே ஆயிருந்தது, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், கால் செல்லர் பேனிக் ஆகலைன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அப்படியே உல்டாவா மாறி இருந்தது. இந்தியா விக்ஸ் ப்ளஸ் 5% மேலே நின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா மார்க்கெட்டில் ஸ்பீட் வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஆகுறாங்க. மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுனால இதற்கு பெயர் வந்து நம்ம கேப் டவுன், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப் டவுன் கொடுத்துட்டோம். அப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் இங்க பாருங்க, இந்த மீட்டிங் பாயிண்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா 110 இருந்தது. காலையில பாத்தீங்கன்னா 125 மாறிடுச்சு. அப்ப இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடி மீட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸோடது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன ஆகல, பெருசா கவர் பண்ணல. ஏன்னா அந்த இன்டென்ஷனே அவங்க காட்டல. அப்போ இன்னைக்கு பிரீமியம் அப்ரிசியேஷன் நடந்திருக்கு. கால் ஆப்ஷன் டிகே பார்த்தீங்கன்னா பெருசா நடக்கல. கால் செல்லர் மார்க்கெட் மேலே போகும்போது கால் செல்லர் பேனிக்கும் ஆகல, மார்க்கெட் கீழே வரும்போது காலோட பிரீமியம் இறங்கல. ஏன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? இங்க பாருங்க, நேத்து க்ளோஸ் நம்ம வந்துட்டு 24,150 கால் புட்டை தான் நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் டேட்டாஸ் நம்ம எடுக்கிறது. 24,150. அப்போ 110 ரூபாய் மீட்டிங் பாயிண்டா இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு எங்க என்னென்ன ஹிண்ட் தெரியுதோ முதல்ல அதை எடுத்து எழுத பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஏகப்பட்ட லாஸ், ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப லாஸ் ஆகுது. ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டியது. நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். முடிந்த அளவு நீங்கள் முதலீட்டு பக்கம் போங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு லாஸாக இருந்தாலும் கூட நீங்கள் அது ப்ராஃபிட்டாக வரும்போது எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது எக்ஸ்பைரிங்கிறது இந்த இந்த நாள் தான் கணக்கு. ஜூன் 23. இப்போ நீங்கள் 23,500 மார்க்கெட் போகும்னு நினச்சிருக்கலாம், 24,500 போகும்னு கூட நினச்சிருக்கலாம். நம்ம என்ன வேணாலும் நினச்சி பண்ணலாம், நடந்தா சந்தோஷம், நடக்கலைன்னா இது ஜீரோ. அப்போ அப்போ என்னன்னா இதுக்கு காலக்கெடு நமக்கு இந்த 2 நாள் தான். 2 நாள் மீன்ஸ் இன்னும் 2 வர்த்தக நாட்கள் தான் இருக்கு. அப்போ இங்க ரொம்ப முக்கியமா நீங்க நடக்கிறது, முடிந்தளவு ஆப்ஷன் வர்த்தகத்தில் ரொம்ப முதலீடு பண்ணாதீங்க. இது ஒரு கூலி தொழில் மாதிரி, வேஜஸ் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஆக்டிவா இருந்தா நமக்கு பணம் கிடைக்க போகுது. அதனால வந்துட்டு ஒரு நிரந்தரம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போய்க்கோங்க. ட்ரேடிங்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதுல பெரிய இழப்பு கொண்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் டோட்டல் அமௌண்ட் உள்ள போடுறாங்க. போட்டு சப்போஸ் லாஸ்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 5 லட்சம் எல்லாம் வருது. அதே ப்ராஃபிட்னா 30 லட்சம் 40 லட்சம் போகும்போது சந்தோஷம். ப்ராஃபிட் வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ் வரும்போது உங்க கேபிட்டல் லாஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஏதாச்சும் 2 வர்த்தகம் உங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்துட்டு என்னன்னா திருப்பி ஓவர்லோட் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்ல வந்து ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தப்பான முடிவுகள் அதிகமா எடுத்து லாஸ் தான் வரும். இங்க பாருங்க ரூ. 102 ரூ. 113 ரூ. 112 ஏடி மீட்டிங் பாயிண்ட். இது நான் 24,000 கால் புட்டோட மீட்டிங் பாயிண்ட் போட்டிருக்கேன். இங்க பாருங்க காலையில இவங்க என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு.
இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 123. இப்ப ஈவினிங்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு மீட் நடந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு மீட் நடந்திருக்காங்க. இங்க ஒரு குளறுபடி நல்லா நடந்து, ஒரு ரியாக்ஷன் மேல போயிட்டு கீழ, கீழ போயிட்டு உடனே மேல, சரியான மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில நெறைய பேர் ஏமாந்து, பெரிய லாஸ புக் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா, இங்க முரண்பாடு என்னன்னா, இந்தியா விக்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆனதுனால, ஒரு மூவ்மெண்ட் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைச்சிருக்கணும். ஆனா, அதையும் மாற்றி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் இம்பாக்டடா கொண்டு போயிட்டாங்க. அதாவது நமக்கு எப்ப சைட்வே மார்க்கெட் இருக்குமோ, வால்டைல் மார்க்கெட்டையும் சைட்வே மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போய் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் இல்லாததுக்கு மெயின் ரீசனே இந்த கண்ட்ரோல் ஏரியா தான். இந்த கண்ட்ரோல் ஏரியா நம்ம போட்டது எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்ப 23,920 இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட்டோட லோ கண்டுபிடிக்கிறதுக்கு புட்டோட ஹை மைனஸ் காலோட லோ, அது ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணுவோம். இப்ப இது மாதிரி நியர் பைல எங்க கேப் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம 23,950 கொண்டு போயிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 132 புட் ஆப்ஷன், ரூ. 100 கால் ஆப்ஷன், ரூ. 32. அப்போ இந்த ரூ. 32 மைனஸ் பண்ணோம்னா 23,918. நம்ம சொன்ன கண்ட்ரோல் ஏரியா எவ்வளவு தூரம் பக்காவா ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எந்தெந்த இடத்துல இருந்தா என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகுற வாய்ப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு, உங்களுடைய டார்கெட் லெவல்ஸ் பக்கமா இருக்கும்போது ட்ரேட இனிஷியேட் பண்றத தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நமக்கு 24,150 இந்த ஸ்ட்ரைக் எடுத்ததுனால, இங்க பாருங்க ரூ. 112. அப்ப மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட்னா நிஃப்டி சொல்றேன். 24,150 வந்து ரூ. 21 ஜாஸ்தியா இருக்கறனால 24,170ல இருந்திருக்காங்க. அப்ப இந்த 100 பாயிண்ட்ட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 24,150 சாரி 24,050 இந்த 24,250 இதோட டோட்டல் ரேஞ்ச் 200. அப்போ இந்த கால் ஆப்ஷனுக்கு உண்டானது ரூ. 120. புட் ஆப்ஷனுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 24,050க்கு கீழங்கும்போது, இந்த ரூ. 100 200 நம்ம பண்ணோம் அப்படின்னா 23,950. ஸோ 23,950க்கு ரொம்ப இம்பாக்டட் என்ன அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப 24,150 இந்த டோட்டல் பிரீமியம் 224 அப்படிங்கிறதுனால, அவங்க 224க்கு மேல சஸ்டெயின் ஆனா என்ன, இல்ல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த புட் ஆப்ஷன் 265. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது 224. அப்ப இந்த புட் ஆப்ஷன் 224க்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிருந்தா, மார்க்கெட் டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா கிரியேட் ஆயிருக்கலாம். அப்ப இதுவும் ஆகல. அதே மாரி மார்க்கெட் 23,920ம் கட் ஆகல. ஸோ இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பான பாயிண்ட்ஸ். இப்ப மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நமக்கு எல்டிபி தான் இருக்கு. அதனால எல்டிபி அடிப்படையில் நான் 24,050 எடுக்கிறேன். செட்டில்மென்ட் பிரைஸ் வரை மாறுதா இல்லையான்னு தெரியல. அப்ப இது கரெக்ட்டா கச்சிதமாக ரூ. 1 தான் டிஃபரெண்ட் இருக்கு எல்டிபிக்கு. அதனால வந்துட்டு 24,050 தான். இத நான் 100ஆ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 23,950 இந்த பக்கம் வந்துட்டு 24,150. அப்ப இதோட டோட்டல் ரேஞ்ச் 200 பாயிண்ட்ஸ். அப்ப நமக்கு மார்க்கெட் 24,50ல இருக்காங்க. அப்போ 950 காலுக்கு ரூ. 100யும் 24,150 புட்டுக்கும் ரூ. 100யும் நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவா கிடைக்குது. அப்ப நாளைக்கு இவங்க 2 பேரும் இந்த ரூ. 100 தக்க வைக்கிறாங்களா? யாரு ரூ. 100 இழக்குறாங்க? இல்லைன்னா 23,950 கால் அல்லது 24,150 புட் யாராச்சும் ஒருத்தர் ரூ. 200க்கு மேல இருந்தா என்ன இம்பாக்டட் நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்ப நான் போட்டு வச்சிருக்கிறது பிளைண்டா போட்டிருக்கேன். நீங்க கால்குலேஷன் பாருங்க 23,950 கால் இங்க கழிச்சீங்கன்னா தெரியும். 151 மைனஸ் 53. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 50ன்னு எடுத்துட்டாலே நமக்கு ரூ. 100 வந்துரும். அதே மார நமக்கு 24,150 இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 154 மைனஸ் 54 100. ஸோ இதை ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கண்ட்ரோல் மார்க்கெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் இம்பாக்ட் பண்றோம். ஸோ இதுல யார் ஒருவர் எப்படி இம்பாக்ட் ஆகுறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலை நீங்க கிரியேட் பண்ணணும். அடுத்தது அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நேற்று ஹை கட்டா வரும்போதெல்லாம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் லோ வரும்போது பிரீமியத்துல மாறுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து கீழே வரும்போது பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனது. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற உங்க லவ் லெட்டர்ல அது இருக்கணும். 24,000 கால்
புட் ஸ்ட்ராடல். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் குடுத்துருக்காங்க. நாளைக்கு 24,000, 23,900, 23,950 புட். இந்த 3மே நெகட்டிவ்ல இருந்து, இந்த 24,000 கால் பாசிட்டிவ்ல இருந்தாலே என்ன ஆயிடும்னா, மார்க்கெட் மேல போக பார்த்துருவாங்க. இல்ல நாளைக்கும் இவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழயே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட கண்டிப்பா இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வேகமா இறங்கறக்கும் வாய்ப்பாக இருக்கலாம். இது வந்து ஆப்பரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் லெக்கிங் இருக்கு. மல்டிபிள் லெக்கிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோக இங்க ஸ்ட்ராடல் இருக்கு. அப்போ 24,000 கால் புட்டோட ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, அப்போ இந்த 162க்கு மேல இருந்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுவே கால் ஆப்ஷனுடைய ஹை 134. இதற்கு மேல இந்த இம்பாக்டட் இருந்தா என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 24,000ங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வர்த்தகத்துல முக்கியமா இருக்க போகுது. இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவாவும் இருந்திருக்கு. அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி இந்த சிந்தெடிக் ஃபியூச்சரோட கால்குலேஷனை பேஸ் பண்ணி ஜூன் 21ஆம் தேதி நம்ம ஆன்லைன் பெய்டு வெபினார் வச்சிருக்கிறோம். ஈவினிங் 5:00 to 6:00 விருப்பம் உள்ளவங்க இணைந்து கொள்ளுங்கள். அதனை பற்றி தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 நம்பருக்கு. ஜூன் 27ஆம் தேதி வந்து இந்த ஆப்ஷன் டேபிள் அனலைசிஸ் கோர்ஸ் வந்துட்டு 1 மந்த் கோர்ஸ் வந்து நம்ம இருக்கு பெய்ட் செஷன். விருப்பம் உள்ளவங்க இதே நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க. அதுபோக ஜூன் 27ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஜிப் நிறுவனத்தோட ஒரு டைரக்ட் கிளாஸ் வந்துட்டு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலக்ஷன்ஸ பத்தி நம்ம எடுக்க போறோம். அது காலையில 10 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி மட்டும் இருக்கும். ஸோ அதனை பற்றி என்கொயரி வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.